ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரை ஃபன்னி ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ரவா கிச்சடி. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணுத்தையும் போட்டு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதக்கிட்டு அது கூட கருவேப்பிலை ஒரு எனக்கு போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது சேர்த்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது வதங்கணுன்னே தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூளை கூட சேர்த்துட்டு இன்றைக்கி காய்கறி உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் அது 3 சேர்க்குறேன். அது நல்லா வதங்கிட்டோன்னே இன்றைக்கி 1 கப் ரவாக்கி நான் 5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். கிச்சடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அழகாக கப்பில் எடுக்கிற மாதிரி சூப்பராக வரும். அதனால தான் அப்படி சேர்த்துருக்கேன். தண்ணி கம்மியாக வேணும், ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணியை கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கம்மி பண்ணிக்கோங்க. அதை காய்கறிக்கு நல்லா வேற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா அது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அது கூட பச்சை பட்டாணி சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு 1/2 கப்பு பச்சை பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினோன்னே ரவா 1 கப்பு வறுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு அதை கிண்டுங்க. எனக்கு தண்ணி 10ன்னு வீடியோவில் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 5 கப்பு எனக்கு ஆச்சு. எடுக்கிறதுக்கு எனக்கு அழகாக அல்வா மாதிரி வந்துச்சு. அது கூட கலந்து முடித்தோன்னே நெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கு. மேலே கொத்தமல்லி கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அந்த சூட்லேயே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து பிளேட்டிங் பண்ணிங்கன்னா அருமையான ரவா கிச்சடி வீட்டில் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.